வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்யறது எப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு முதல்ல மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகுத்தூள், தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். அதாவது ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கணும். கட்டி கட்டியா இல்லாத மாதிரி நல்லா கலக்கிக்கணும். இந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வெட்டி வச்சிருக்க 200 கிராம் காளானையும் இதுல சேர்த்து கையால கலந்துக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி அது சூடான பிறகு காளான அதுல போட்டு மொறு பாகுற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்ப ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 6 நறுக்கிய பூண்டையும் நறுக்கிய வெங்காயம் 1 சேர்த்து வதக்கிக்கணும். கூடவே நறுக்கிய பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கணும். வெங்காயம் பொன்னிறமா ஆன பிறகு 10 கருவேப்பிலைகள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் சோய் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அடுத்ததா பொரிச்சு வச்சிருக்க காளான இதுல சேர்த்து டாஸ் செய்யணும். ஃபைனலா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. சுட சுட பரிமாறினா ரொம்பவே சுவையா இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க.